யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவருடைய தீபம் என்மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருள்கள் அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்தது. ஒரு நல்ல ஊழியம் செய்த, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்த, தன்னுடைய சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்காய் ஜீவித்த, தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் இந்த யோபு. இந்த யோபு போன இடத்திலெல்லாம் வேதம் சொல்கிறது, அவன் புத்திமானாய் நடந்தது மட்டுமல்லாமல் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகி கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு நல்ல தேவ மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னு வேதம் சொல்கிறது, நிறைய இருள்களை நான் சந்தித்தேன். அவனுடைய வாழ்க்கையிலே சில இருள்கள் வந்தது. ஆனால் அந்த இருள்கள் எல்லாம், இருள் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது, டிசைட் பண்ண தெரியாது, போக தெரியாது, காலடி எடுத்து வைக்க தெரியாது, அடுத்த காரியம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறது தான் இருள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இருளிலே இருக்கும்போது தேவன் அருளின அந்த வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இந்த ஒரு இருளான அனுபவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்படின்னா நமக்கு முடிவெடுக்க தெரியாத சில சூழ்நிலைகள் வருகிறது. என்ன நடக்க போகுதோ என்கிற ஒரு பெரிய பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இருள் உங்களை சூழும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அந்த இருளிலே வெற்றியாய் நடக்க உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் எல்லாருக்கும் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன், நான் உனக்கு ஒரு நம்பிக்கையை அனுப்புவேன், நான் கொடுக்கிற அந்த வெளிச்சத்திலே உனக்கு முன்பாக இருக்கிற இந்த இருளை நீ அழகாய் கடந்து போவாய். எப்படி தாண்டுவேன், எப்படி கடந்து போவேன், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன், இந்த சூழ்நிலை எப்படி எனக்கு மாறும், எனக்கு ஒன்றுமே புரியலையே, எதனால இதை சரி பண்ணுவேன், என்னுடைய வேலையினாலையா, என்னுடைய பணத்தினாலையா, என்னுடைய வருமானத்தினாலையா, எதை கொண்டு நான் செய்ய முடியும், ஒன்றுமே எனக்கு இல்லையே, இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு எங்கிட்ட எந்த ஞானமும் பலனும் ஆழ்வலமும் இல்லையே என்று தவிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய இருளாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிட போகிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அவர் அருளுகிற இந்த வெளிச்சத்திலே நீங்கள் இந்த சூழ்நிலையை கடந்து போவீர்கள், இந்த பிரச்சனையை கடந்து போவீர்கள், இந்த ஏமாற்றத்தை கடந்து போவீர்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் நிறைவேற்றுவாராக. நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். இந்த வசனத்தை தியானித்த அந்த 1ஆம் தேதி ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய கண்களால் பார்த்தேன். 21 வயசு அப்படின்னா 20 வயசு முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகுறது. அந்த 20 வயதில் திருமணம் பண்ணும்போதே நான் அப்போவே யோசித்தேன், சரி இவ்வளோ சின்ன வயசாக இருக்குது, ஸோ 20 வயசில் ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுக்குறதுன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பிள்ளையை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10th படித்து முடிக்கிற பிள்ளைய போல தான் இருந்தா. ஸோ இந்த பிள்ளை எப்படி குடும்பத்தை நடத்துவா அப்படின்னு நினச்சா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணமான 1 மாதத்திலே அந்த பிள்ளை கருத்தரித்தாள், கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. இப்போ அது 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும். அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பாக என்னிடத்துல ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப துக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா, சார் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய போல இருக்குது இந்த பிள்ளை, இந்த குழந்தைய சுமந்து இந்த பிள்ளைய எப்படி பெத்தெடுக்க போறா அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போதே அந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய கண்கள் கண்ணீர் வடிச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, ஆண்டவர் தான்
தான் இந்த வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறாரு. அதுவும் திருமணம் ஆன உடனே ஒரு குழந்தையை தந்திருக்கிறாரு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அப்போ அந்த பொண்ணு சொன்னா, பாஸ்டர் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வியாதி இருக்கிறது, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வந்து குழந்தை பிறக்கிற நேரம் இல்லைன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரம், ஒருவேளை அந்த பயத்தின் மிகுதியில் எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்போ பயப்பட்டாலும் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். எனக்கு அந்த அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. குழந்தை பிறக்கிற அந்த நாளை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்கு என்ன அனுபவம் இருக்கும்? 21 வயசில் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்போ எனக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. கண்ணீரோட ஜெபித்து அனுப்புனேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஒரு மாத்திரை வச்சுட்டாங்க, 2வது மாத்திரை வச்சுட்டாங்க, 4 மணி நேரத்தில் வலி வந்துருன்றாங்க. 5 மணி நேரத்தில் 11 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வலியே வரல. இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பயம் அப்படின்னா, நார்மல் டெலிவரியினுடைய பயம் குறைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து அனஸ்திஸ்தியா, அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க பாருங்களேன், அது ஒன்று பயம். இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்களேன், அது ஒரு பயம். இது 2 நினைச்சாலே பயம் வருது. இப்போ அவங்க அம்மாவுடைய இருதயம் அப்படியே தத்தளிக்குது. ஒருவேளை என் பிள்ளைக்கு 11 மணி ஆகியும் அந்த பெயின் வராததுனால ஆப்ரேஷன் பண்ணணுன்ற முடிவு பண்ண உடனே இந்த பிள்ளை பயந்து இப்போ போய் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா 2 பேருடைய உயிருக்கும் ஆபத்தாகுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அந்த ஆப்ரேஷனுக்காக கொண்டு போகிற அந்த நேரத்தில் அந்த பிரசவ வலி வந்து ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக அந்த பிள்ளைக்கு ஒரு நார்மல் டெலிவரியை ஆண்டவர் கிருபையாய் தந்தார். அந்த குழந்தையை அன்னைக்கு எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்தா வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 3.5 கிலோவாம், 3.5 kg. அது வந்து ரொம்ப பெரிய வெயிட். அப்படின்னா நிறைய அம்மாங்களுக்கு தெரியும், குழந்தை பிறக்கும்போது மோஸ்ட்லி ஒரு 2 இதெல்லாம் இருக்கும். ஆனால் 3 அப்படின்றது கொஞ்சம் வந்து நல்ல குண்டு குழந்தை, 3 அப்படின்றது ரொம்பவே குண்டு குழந்தை. ஸோ அப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளை ஆண்டவர் வந்து அந்த இருளான நேரம், என்ன பண்ணுவேன்ற அந்த கலக்கமான நேரம், அந்த தாயாருக்கு என்னுடைய பிள்ளை என்ன ஆவாளோ அப்படின்ற ஒரு கலக்கமான நேரம், அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அந்த இருளை கடந்து போக பண்ணுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பாரானால் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய், நீ இருளை கடந்து போவாய். கர்த்தருடைய பிள்ளையே, என் பிள்ளை எப்படி இந்த இருளை கடக்க போகிறான், என் மகள் எப்படி இந்த இருளை கடக்க போகிறாள், ஐயோ அவளால் எப்படி கடக்க முடியும்? அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவளுக்கு பலன் இல்லை என்று தெரியும், அவளுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி இந்த இருளை சுலபமாய் கடக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பெரிய செங்கடலை சுலபமாய் கடக்க பண்ணின அந்த வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்திலே பிரகாசிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதியை கடக்க பண்ணின அந்த பிரசன்னம் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அருகிற வெளிச்சத்தினாலே அந்த பெரிய யோர்தானை நீ கடந்து போவாய். அவர் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இருளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்திலே கர்த்தர் வெளிச்சம் உங்களுக்காக பிரகாசிக்கும். அந்த இடத்திலே தேவன் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவார். அந்த இடத்திலே தேவன் உங்களுக்காக ஒரு வாசல்களை கர்த்தர் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே நீ கடந்து போவாய் என்கிறதை குறித்து ஆண்டவர் பேசினார். ஒரு 3 காரியத்தை பேசினார். ஒருவேளை அந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்காதவர்கள், நீங்க யூடியூப்ல இருக்குது ப்ராமிஸ் வேர்ட், நீங்க கண்டிப்பா அந்த செய்தியை நீங்க கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய தேவன் வந்து சில பிரச்சனைகளை நமக்கு கடக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த பிரச்சனையை ஆண்டவர் வந்து இதிலிருந்து உங்களை டிராவல் பண்ண வைப்பே அப்படின்னு 1ஆம் தேதி பேசினார். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய 3 விதத்துல கர்த்தர் டிராவல் பண்ண வைப்பார். ஒன்று, சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருந்து கடக்க பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒருவரே உங்களோடு கூட இருந்து, வேதம் சொல்லுகிறது அந்நிய தேவர்கள் உங்களிடத்தில் இருப்பது இல்லை. ஏன் இவங்க எல்லாம் என்னை விட்டு போறாங்க? இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்களே, இந்த சூழ்நிலை வந்த உடனே எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நான் உன்னை கடக்க பண்ணுவேன், ஆனா இன்னொருத்தர் மூலமாய் அல்ல,
நீ நினைச்சிட்டு இருக்கிற அந்த மனிதர்கள் மூலமாய் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனையை நீ கடப்பாய், இந்த சூழ்நிலையை நீ கடப்பாய், ஆனால் யாரும் முன்னோடு இருக்க மாட்டார்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொன்னது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. இந்த வனாந்தரத்தை நீங்கள் கடந்து முடிந்ததற்கு பிற்பாடு, இந்த செங்கடலை கடந்து முடிந்ததற்கு பிற்பாடு நீங்கள் கிரெடிட் ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லுவீங்க, அது கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே. அவர் அந்த காரியத்தை முன்னின்று கர்த்தர் நடத்த போகிறார். அவர் அந்த காரியத்தை நமக்காக செய்ய போகிறார். அவர் அந்த காரியத்தை ஹalleluya அவர் நமக்காக செய்வார். கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கடந்து போக பண்ணுவேன். எப்படி அப்படின்னு சொன்னா, உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா நானே உன்னை கடக்க பண்ணுவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் கடக்க பண்ணுவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் 1ஆம் தேதி நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணுவேன், இந்த பிரச்சனையை கடக்க பண்ணுவேன். எப்படி கடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இனி உன்னை துரிதமாய் நான் கடக்க பண்ணுவேன். இதுவரையிலையும் நீங்க எப்பொழுது விடியும், எப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நான் நிறைவாவேன், எத்தனை ஆண்டு ஆக போகிறது ஆண்டவரே, இன்னும் தாமதம் பண்ணுவீரா, இன்னும் லேட் பண்ணுவீரா? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கப்படும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த மாதம் உங்களை கடக்க பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு நாள் கர்த்தர் ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து தோய்க்க பண்ணி கர்த்தர் ஜனங்களை வேகப்படுத்தினது போல, சீக்கிரமாய் கிளம்ப பண்ணினது போல, இந்த மாதம் இஸ்ரவேல் ஜனங்களை அநேக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடக்க பண்ணுகிற மாதம், தாண்ட பண்ணுகிற மாதம். சத்தமாய் ஆமேன் என்று நீங்கள் முழு பலத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுகிற மாதம், கர்த்தர் உங்களை கொண்டு போக பண்ணுகிற மாதம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை துரிதப்படுத்துவேன். இந்த மாதம் அற்புதத்தை துரிதப்படுத்துவேன். இந்த மாதம் உன் வேலையை நான் துரிதப்படுத்துவேன். நெடு நாட்களாய் முடங்கி கிடக்கிற காரியத்தை இந்த மாதம் ஆண்டவர் துரிதப்படுத்தி, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென், கர்த்தர் என்னை கடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் நம்மை எப்படி இந்த வனாந்தரத்தை கர்த்தர் கடக்க பண்ணுவார் என்றால், வேதம் சொல்கிறது புதிய அனுபவத்திலே. அப்படி என்றால் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நம்ம தியானித்தோம். நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருக்கிற அந்த இடத்திலே உன்னை நான் கடக்க பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் யாருமே கடந்துராத ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, யாருக்குமே இப்படி நடந்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கடக்க பண்ணுவதற்கு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் யோர்தானை கடப்பீர்கள், செங்கடலை கடப்பீர்கள், பிரச்சனைகளை தாண்டுவீர்கள். எப்படி என்றால் புதிய விதமாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திற்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இதுவரையிலும் யாருக்கும் செய்யாத விதமாய் உங்களுக்கும் எனக்கும் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனத்தை நான் தொடர்ந்து இன்றைக்கு இந்த முதல் வாரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தையே ஆண்டவர் பேசணும் அப்படின்றதுக்காய் காத்திருந்த போது ஆண்டவர் 2 கதாபாத்திரங்களை எனக்கு கர்த்தர் காண்பித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த இருளை ஆண்டவர் மாற்றினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த 2 விதமான இருள்கள், அந்த இருளில் இருந்து ஆண்டவர் அவர்களை ரொம்ப அழகா தூக்கி எடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 2 நபர்களையும் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த மாதத்தை தொடங்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையா இறங்குவாராக. வாசிக்கலாம். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம்
28ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தான் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. இந்த இடத்துல யாரை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக ஒரு தனிமையான ஒரு இருளை சந்திக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இரவுகளை அவன் சந்தித்தான். ஆனா அந்த இரவுல இருட்டா தான் இருந்துச்சு, லைட் இல்லாமல் இருந்துச்சு, வெளிச்சம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் அந்த இருள் அவனுக்கு ரொம்ப பெரிய இருளாய் தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அம்மா கூட இருந்தாங்க, அவனுடைய அப்பா கூட இருந்தாங்க, அவனுடைய வீட்டில் தங்கி இருந்தான். ஆனால் அந்த இருளுடைய தாக்கம் அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் முறை இப்பொழுது தனியான ஒரு இருளை சந்திக்கிறான். ஒரு ராத்திரி வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ராத்திரி வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அவங்க அம்மா பக்கத்தில் தூங்கினா, அவங்க எல்லாரையும் தன்னுடைய கண்களால் பார்த்துட்டே இருந்தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் யாருமே இல்லாத ஒரு தனி இருளை இந்த மனிதன் சந்திக்கிறான். எங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனாலே இவன் இப்போ தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று விடுவான்னு நினைச்சு ஒரு மரண பயத்திலே தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புகிறான். இந்த மனுஷன் கிளம்புற இடத்திற்கும் அப்படின்னா பேர்சபாவில் இருந்து, அவங்க இப்போ பேர்சபாவில் இருக்கிறாங்க. இந்த பேர்சபாவில் இருந்து இப்போ இவன் எங்கே ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆரான் என்கிற இடத்திற்கு ட்ராவல் பண்ணுகிறான். இந்த பேர்சபாவில் இருந்து ஆரான் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 850 கிலோமீட்டர் அப்படின்னா, சென்னை இங்கேருந்து 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. சென்னை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை 500 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்னா பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அவன் கால்நடையாக அவன் நடந்து போகணும். அப்போது இப்போ பேர்சபாவிலிருந்து ஆரோனுக்கு கிளம்பின இந்த யாக்கோபு இப்போ எங்கே இடத்துல வர்றாரு அப்படின்னா, பெத்தேல் அப்படின்னா லூஸ் அப்படின்ற அந்த இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர், ஒரு 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இருட்டாகுது. இதுக்கு மேலே இன்னும் பல கிலோமீட்டர் அவன் போகணும். நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஓர் இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் கலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இருட்டாகுது. இப்போ முதல் முறை அந்த இருட்டை அவன் சந்திக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுடைய இருள் என்கிறது என்ன இருள் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எங்கே போவேன், என்னுடைய மாமனார் எப்படி என்னை பார்த்துக்குவார், அங்கே போய் நான் என்ன வேலை செய்வேன், திரும்பி என்னுடைய தகப்பனார் தாயிடத்தில் திரும்பி வருவேனா, என்னுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு யாருமே இல்லையே, ஒரு அனாதையை போல நான் இங்கே இருக்கிறேனே, எனக்கு என்ன வழி. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே ஒரு சூரியன் அவனுக்காக உதிக்கிறது, அந்த இடத்திலே ஒரு வெளிச்சம் அவனுக்காக பிரகாசிக்கிறது. அவ்வளவு இருள்கள் மத்தியிலையும் அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனுடைய தலைக்கு பக்கத்திலிருந்து ஒரு ஏணி வானத்திற்கு எட்டுகிறது. அந்த வானத்திற்கு மேல் ஒரு பெரிய வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சத்திலே ஆண்டவர் நின்று ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு நீ பரவுவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றான். நல்ல கரங்களை தட்டி எதிர்காலத்தில் என்ன ஆவேனோ ஒரு பிடிப்பு எனக்கு கிடைத்தால் போதும், ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சா போதும், வாழக்கூடிய ஒரு சின்ன வழி எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு எல்லாமே இருட்டா இருக்குதே, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் யாக்கோபுக்கு அந்த வெளிச்சத்திலே கர்த்தர் ஒரு பதிலை அனுப்புகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வாழக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 16ல இருந்து வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எப்படி விளவாய் இருக்கிறது என்று தேவனுடைய வீடை அல்லாமல் வேறில்லை, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் இருக்கிற 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 20. அது அந்த அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு வர பண்ணுவாரானால். இன்னொரு 20 21 வாசிக்கலாம். 20வது வசனத்தை எடுத்துங்க. அப்பொழுது யாக்கோபு என்னோடு இருந்து, கவனிங்க, இந்த யாக்கோபு இந்த இடத்துல ஜெபம் பண்ண ஜெபம் என்ன அப்படின்னா, இவன் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ரொம்ப இருட்டா இருக்குது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் கூட யாராவது ஒருத்தர் துணையா இருக்கணும், என் கூட இருந்து. அவன் ஜெபம் பண்ண ஜெபம். ரெண்டாவது, நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காத்து. அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இன்னும் நான் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேல் டிராவல் பண்ணணும், எங்க எந்த இடத்துல எந்த ஆபத்து நடக்கும்னு எனக்கு தெரியாது, என்னை காத்துக்கிறது மாதிரி ஒரு அற்புதம் செய்யுங்க. நம்பர் 3, மூணாவது, என்னை வழியிலே காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். எனக்கு வேற எந்த ஃபியூச்சரும் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா கட்டணும், நான் எதையுமே நான் உங்களிடத்தில் வைக்கல. இந்த இருளான நேரத்தில் எனக்கு 3 மட்டும் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உணவு கொடுங்க, உடுக்க வஸ்திரத்தை கொடுங்க, என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் எப்படி திரும்பி போயினோ அதே போல இந்த ஊருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமாதானத்தோட ஒரு நாள் திரும்பி வரணும், ஜீவனோட திரும்பி வரணும். வேற எந்த எதிர்காலம் எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, இவன் ஜெபித்த ஜெபம் 3-4 ஜெபம்தான். இவன் ஜெபித்த ஜெபம் சாதாரணமான ஜெபம்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் கூட இருந்து உன்னை சாதாரணமாக நடத்த போறதில்லை, உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் உன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ நான் அருளும் வெளிச்சத்திலே இருளை கடப்பாய், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன். அந்த வெளிச்சம் வேறு ஒன்றும் அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை மகிமையாய் நிர்ணயிக்கிற அந்த நாளாய் மாறும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் பயந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை படித்த படிப்புக்கு தகுந்த வேலை தர வேண்டாம், பரவாயில்ல ஆண்டவரே, அவன் அப்படி வைங்க இப்படி வைங்க அப்படின்னெல்லாம் நான் ஜெபம் பண்ணல, அந்த ஜெபத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், அந்த ஜெபத்தெல்லாம் நான் மறந்துட்டேன், என்ன அப்படி வைங்க அந்த ஜெபத்தெல்லாம் மறந்துட்டேன். ஆனா இந்த பூமியில நான் நிற்கும்படி எனக்கு ஒரு எதிர்காலத்தை தாங்கப்பா, என் பிள்ளை நிற்கிறதற்கு ஒரு வாழ்க்கையை மட்டும் தாங்கப்பா, என் பிள்ளைக்கு வாழ்க்கைன்ற ஒரு சின்ன ஃபியூச்சர் மட்டும் அமைஞ்சா போதும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, உன் எதிர்காலம் மனுஷனுடைய கையிலே அல்ல, உங்களுடைய எதிர்காலம் சொந்தக்காரங்க கையிலே அல்ல, உங்க எதிர்காலம் உங்களுடைய படிப்பின் கையிலே அல்ல, உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய மேனேஜருடைய கையிலே அல்ல. எத்தனை இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும், எத்தனை இடத்துல தூக்கி வீசப்பட்டாலும், உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிற ஒரு இயேசு
இந்த ஆலயத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் கர்த்தர் உலாவுகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் பிள்ளை, உடைந்து போன உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைக்க போகிறார். இந்த சத்தம் தொனிக்கப்படும் போதே கர்த்தர் அந்த இருளுக்கு மேலாக நின்று ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ இருளை கடந்து போவாய். என் எதிர்காலமே இருளா இருக்கு பாஸ்டர், என்னுடைய எதிர்காலமே இருட்டா இருக்குது. எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் என்ன ஆக போறேனோன்னு பயமா இருக்குது. நிறைய பேர் உங்களை பார்த்துட்டே இருக்கலாம், இவன் என்ன ஆவானோ, இவன் என்ன ஆவானோ. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்க வலது கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். என் காலங்கள் என் கரங்களிலே இருக்கிறது. உன் எதிர்காலத்தை நான் நீ அறியாததும் எட்டாததுமான உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் நிறைய பேரை உட்கார வைக்க போறேன். சிஸ்டர், உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே இவனுக்கு ஒரு வாழ்க்கை மட்டும் அமைஞ்சிரட்டும் ஆண்டவர், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை மட்டும் அமைஞ்சிரட்டும் ஆண்டவர், வேற ஒன்றும் தர வேண்டாம், வேற ஒன்றும் தர வேண்டாம். இவன் எதிர்காலம் வீணா போமோ, வம்பா போயிருமோ, இதுக்கா என் பிள்ளைய நான் பெத்த, இதுக்கா என் பிள்ளைய நான் வளர்த்தேன், அவனுக்கு ஒரு ஃபியூச்சருமே இல்லையே. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத. எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் என் தகப்பன் வீட்டுக்கு என்னை கொண்டு வந்தாலே போதும், இதுதான் என் ஃபியூச்சர் அப்படின்னு ஜோம் பண்ண அந்த யாக்கோபுக்கு உன் சன்னதியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவா என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே முழு பலத்தோடு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன், நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சத்தமா சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தினால் டிசைன் பண்ணப்படுகிறதற்காக நன்றி சொல்லுங்க. என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுகிறதற்காக நன்றி. இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய வெளிச்சம் உண்மையில் பிரகாசிக்கும், அவருடைய வெளிச்சம் உங்களுடைய பிசினஸ்ல பிரகாசிக்கும், அவருடைய வெளிச்சம் காணப்படும். அந்த வெளிச்சத்திலே எதிர்கால பயம் என்கிற இருளை கடந்து போவீர்கள். இந்த வருடம் முடிகிறதற்கு உள்ளே ராஜா விட்டு திருமணம் போல அந்த திருமணம் நடைபெறும். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை குழந்தை பாக்கியத்தினால் கனப்படுத்த போகிறார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நிலையான ஒரு வேலையை கர்த்தர் தந்து உன்னுடைய எதிர்காலத்தை எஸ் எஸ் நம்புற சொல்லுங்க. எஸ், ஹalleluya, கைகளை உயர்த்தி ஹalleluya. அவருடைய வெளிச்சத்தை அனுப்பி எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற கர்த்தர். ஆமென். வேதம் சொல்கிறது, சவுலுடைய குமாரன் ஒருவன் இருந்தார். அவருக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா தாவீது. தாவீதனுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல நண்பன் தான் யோனத்தான். இந்த யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான். ஆனா அந்த பையனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 2 காலம் முடமான ஒரு பையன். பாருங்க, அவன் பிறந்த உடனே எல்லா சூழ்நிலையும் மாற்றப்படுகிறது. தன்னுடைய மாமனார் சூசைட் பண்ணி தற்கொலை பண்றாரு. தன்னுடைய மாமனார் ஒரு கிங், ஒரு நாட்டிற்கு ராஜா. ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு பேர குழந்தையாய் பிறக்கிற பிள்ளை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, அவ்வளோ பெரிய இடத்துல பிறந்த இந்த பிள்ளைக்கு ஆனா 2 காலும் நடக்க முடியாத முடவனை போல இருந்தான். சரி, அவங்க அப்பா என்ன அப்படி பார்த்தா, அந்த யோனத்தான் யார் அப்படின்னா கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன். அவனும் அவனுடைய ஆயுததாரி 2 பேரும் போய் ஒரு பாளையத்தை ஒரு நாள் முறியடிச்சிட்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய யுத்த வீரன். தாத்தா பெரிய ஆளு, அப்பா அதை விட பெரிய ஆளு. ஆனா அப்பாவும் தாத்தாவும் ஒரே நாள்ல செத்துருவாங்க. ராஜ்யபாரம் போயிருச்சு, எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. இப்போ இந்த முடமாக்கப்பட்ட பிள்ளைய யாருமே கவனிக்கல. இன்னும் சவுலுடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, யாருமே உயிரோடு இல்லை. இருக்கிறது இந்த ஒரே ஒரு பையன். ஆனா தாவீது கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே இந்த மனுஷனை கூப்பிட்டு தன்னுடைய ராஜா அரண்மனையில உட்கார வச்சு, நீ வெளியில இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, அவனுக்குன்னு ஒரு தனி வீட்டை கட்டி கொடுத்து அவனுக்கென்று ராஜா ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லப்பா, உனக்கு நீ காலோ கையோட இருந்தா நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வியோ அதை விட உனக்கு ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லி தாவீது அவனுக்காக ஒரு செட்டில்மெண்ட்டை பண்றான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய நண்பன் மேல் வைத்திருந்த ஒரு பாசம், தன்னை நேசித்த நண்பன் மேல் வைத்திருந்த ஒரு பாசம். உன் ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்காத, உன் ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்காத.
இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம், எங்கள் தாத்தா வாழ்ந்தது மாதிரிலாம் யாரும் வாழலை பாஸ்டர், எங்கள் அப்பா வாழ்ந்தது மாதிரியெல்லாம் யாருமே வாழலை, ஆனால் 3வது ஜெனரேஷன் நான் இப்போ ஒரு முடவனை போல ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அந்த மனுஷனுக்கு கை கால் இல்லாத ஒரு முடவன், ஆனால் நீங்கள் மனசளவில் ஒருவேளை முடமாக்கப்பட்டு கிடக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல, என் ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு கவலை இருக்குது. எல்லாத்தையும் ஒருவேளை உங்கள் அப்பா ஒருவேளை இழந்திருக்கலாம், எங்கள் தாத்தா பெரிய ஆள், ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒன்று செய்வேன், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன், நான் அனுப்புகிற வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர் ஒரு உலகத்திலே இருக்கிற சாதாரணமான மனுஷனான ஒரு ராஜாவால உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் எதிர்பார்க்காத ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியும்னா ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, அவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வம், தன்னுடைய கைகளிலே உலகத்தை வைத்திருக்கிற கர்த்தர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உண்மையுள்ள கர்த்தர். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் வெற்றியாய் நடத்த மாட்டாரா? பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வெற்றியாய் நடத்த மாட்டாரா? நிச்சயம் நடக்கும். உன் எதிர்காலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைய தாய் தகப்பனெல்லாம் மனதுல பாரமாய், என் முதிர் வயதுல என் பிள்ளை கொண்டு போய் அநாத ஆஸ்பத்திரியில் விட்டுருவானோன்னு கூட எனக்கு பயமா இருக்குது. என்னை யார் பார்த்துக்குவா? என் எதிர்காலம் என்ன? என்னுடைய கடைசி வாழ்க்கையை நான் எங்க கழிப்பேன்? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன பந்தாடுறது மாதிரி ஆடுறாங்க பாஸ்டர். இங்க இரு 10 நாள், அங்க இரு 10 நாள், இந்த பிள்ளைய 10 நாள் பார்த்துக்கோ, அந்த பிள்ளைய 10 நாள் பார்த்துக்கோ. இவங்கெல்லாம் நான் படுத்தேன்னா எப்படி என்ன பாதுகாப்பாங்க? எனக்கு எப்படி தண்ணி கொடுப்பாங்க? எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். என்ன ஆண்டவர் எடுத்துக்கணும். இதே வார்த்தையை இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு இந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம். கடந்த நாட்கள் அந்த வார்த்தையை சொல்லி என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, இவங்களுக்கு யாருக்குமே நான் பாரமா இருக்க கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக்குவேன். இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. இது நான் உன்னை சரி செய்வதற்காக அனுமதிச்சது, உன்னை உருவாக்குறதற்காக அனுமதிச்சது, உன்னை பரலோகத்தில் முக்கியமான இடத்துல வைப்பதற்காக தான் இந்த சோதனையை நான் அனுபவிக்கிறேன். இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னோடு கூட இருப்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு தகப்பனாருக்கும் தாயாருக்கும் இப்பொழுது கர்த்தர் பலத்தை தருகிறார். மோசேக்கு 120 வயசுல கண்கள் இருடையல்ல, பலன் குறையல்ல. அந்த பலத்தை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய தகப்பனாருக்கு தர்றாரு, தாயாருக்கு தர்றாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்காக நன்றி, முழு பலத்தோடு. ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுதும் உங்களுடைய கண்கள் பார்க்கிற இடத்துல ஒரு 10 இடத்துலையாவது இந்த வசனத்தை வைங்க. உங்களுடைய மொபைலில் கூட நிறைய பேர் இந்த ஸ்க்ரீனில் கூட இந்த வசனத்தை வைங்க. இந்த மாதம் முழுதும் நம்முடைய சேனலில் கூட அந்த வசனத்தை டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம், அதை வைங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போதெல்லாம் இது என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்காக நன்றின்னு நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தை செய்ய முடியாததை வேற எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை எதையும் செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. நான் நம்புறேன், நிச்சயமா இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருளில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் தரார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 19:5 இல்லை, ஒரு 3வது வசனத்தில் வாசிக்கலாமே. 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே
தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவனை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகேயு என்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் இருக்கிறத நம்ம இங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன இருள் இருக்குன்னா, இவனுக்கு எல்லாமே இருக்குது. அவனுக்கு பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அப்படின்னா ஏழைகளுக்கு நாளத்தனையாய் கொடுக்கிற அளவுக்கு அவனிடத்துல பணம் இருக்கிறது. அவ்வளவு பணத்தை அந்த மனுஷன் வச்சிருக்கிறான். அவனுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கிறது. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறதுனால சமுதாயத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் ஒரு பெரிய வேலை செய்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல பண வசதி எல்லாமே இருந்தும் அவனுக்குள்ள இரண்டு விதமான தோல்விகள் இருக்கிறது. ஒன்று, வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பார்க்கிறதற்கு அவன் ஆசை, ஆனால் அவன் குள்ளனானபடியினால் இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஹைட் கம்மியாக இருக்கிறது அப்படின்றது சில நேரத்தில் சிலருக்கு பெரிய நெகட்டிவாக இருக்குது, நிறைய அவமானமாக இருக்கிறது. நிறைய பேர் அதை குறித்து ரொம்ப நிறைய பேர் குறைவாய் நினைப்பார்கள். அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி அப்படின்ற ஒன்று, தன் மேலே தாழ்வு மனப்பான்மை ஒன்று யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, இந்த ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் தங்கள் மேலே ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். நம்ம உயரம் கம்மியாக இருக்கிறேன், நமக்கு எல்லாம் அமையாது, நான் உயரம் கம்மியாக இருக்கிறேன், அதனால என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, திரும்பி பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய உயரம் கம்மியாக இருக்குன்றத நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறீங்களே தவிர, ஆண்டவர் எல்லாரை பார்க்கலும் அவங்கள ரொம்ப நல்லா தான் ஆண்டவர் வச்சுருப்பார். அப்படிப்பட்ட உயரம் கம்மியாக இருக்கிறவங்க, ஒருவேளை உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய ஃபேமிலி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை அப்படி இருக்கலாம். அவர்களுடைய ஜீன் இருக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை அப்படியே கொஞ்சம் ஹைட்டு குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுடைய ஃபிசிக்கலை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிலர் வேண்டும் என்றால் உங்களை தீர்மானம் பண்ணலாம். அவ்வளோதான், இவனுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை, இவனுடைய ஃபிசிக்கலை இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு உலகம் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வெளி தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு நெகட்டிவானதாக இருந்தாலும், உங்களை எல்லாரை விட பெரிய மனிதனாய் மாற்றுவதற்கு கர்த்தரால் லேசான காரியம், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் ரொம்ப குள்ளமானவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அது மட்டும் இல்லை, ஒரு கூடைக்குள்ளே வச்சு இறக்கி விடுற அளவுக்கு தான் இருந்திருக்கிறான். மேலே கீழே ஃபுல்லாக கலவரம் நடந்துட்டு இருக்குது. அவனை எப்படியாவது இறக்கி விடணும், படிக்கட்டு வழியாக போனால் பிடிச்சிருவாங்க. அதனால ஜன்னலை திறந்து ஒரு கூடையில் அவனை உட்கார வச்சு கயிறை கட்டி கீழே இறக்குறாங்க. அவ்வளோதான் அவனுடைய தோற்றம். அவன் சொல்லுகிறான், எல்லாரை பார்க்கலும் அகால பிறவியாகிய என்மேல், அகால பிறவி, உடம்புல எந்த பலனும் இல்லை, ரொம்ப சிக்னஸ் உள்ள பர்சன், அவனுடைய கண் அவனுக்கு சரியில்லை, அவனுடைய பிசிக்கல் அட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த வேதத்திலேயே பெரிய அப்போஸ்தலன், முதலாவது அப்போஸ்தலன், நிறைய ஊழியர்களை எழுப்பின அப்போஸ்தலன் யார் அப்படின்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். நான் நம்புகிறேன், பிசிக்கலை வச்சு இந்த உலகம் உங்களை வேணும்னா என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிசிக்கல் ஒரு தடை அல்ல. ஆண்டவர் நினைத்தால் உங்களை எவ்வளவு வேணும் உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சகேயுக்கு ரெண்டு விதமான காரியம் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, தான் குள்ளலாம் இருக்கிறதுனால தான் மேல ஒரு இன்ஃபீரியாரிட்டி. நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவன் வீட்டில் தங்க போகணும்னு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் அவனை எப்படி இருக்கு அப்படின்னா, இவன் ஒரு பாவி. ஒன்று, தன்னை அவன் பார்க்கறது ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறான். நம்பர் 2, ரெண்டாவது, சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அவனை எப்படி பார்க்குறாங்கன்னா நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை இருளிலே நடக்கும்போது வெளிச்சமான ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு, அவன் அந்த சகேயு ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா சகேயுவை ஆண்டவர் பார்க்கணும்னு சகேயு என்ன பண்ணல சொல்லுங்களேன், நினைக்கல. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லைன்னா
மனசில் தைரியம் இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியர், அவனுக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை. எனக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியாது, எனக்கு உங்கள் முகத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் அப்படி பார்க்க மாட்டேன், நான் பார்க்குறேன், நான் ஒளிஞ்சே வாழ்கிறேன், நான் மறைஞ்சே வாழ்கிறேன். இந்த மனுஷனுக்கு இருக்கிற இந்த பணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து வருகிற இடத்துல நிப்பாட்டி இவன் பார்க்க வைக்கிறதுக்கு முடியும், இவனால் பார்க்க முடியும். ஆனால் இவன் செய்யல. காரணம் என்னன்னா, நான் அவரை பார்த்தாலும் அவர் என்ன பார்க்குற அளவுக்கு என்னுடைய தோற்றம் என்னதா இல்லைன்னா நான் சரியா இல்லை. அவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல இருந்தாலும் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற 2 தாட்டு. 1, இது எனக்குள்ளேயே நான் நல்லா இல்லை. 2, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன கேவலமாக நினைக்கிறாங்களோ, என்ன பாவியாக நினைக்கிறாங்களோ. ஆனால் என் தேவன் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புகிறார். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியரை தூக்கி போட்டு, அன்னைக்கு இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்தார்கள். என் வீட்டில் இயேசு வரமாட்டாரா, என்ன ஒரு நல்லவன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்தார்கள். அத்தனை பேர் நடுவிலையும் இருளிலே இருக்கிற இவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அது வரைக்கும் பணம் இருந்தால் மட்டும்தான் என்னை மதிப்பாங்க, இந்த பணமும் இல்லை அப்படின்னா என் தோற்றத்தை வச்சு என்னை தூக்கி போட்டுருவாங்க. அதனால எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். சகையு கெட்டவன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இவன் கெட்டவனாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியர் தான் காரணம். இப்படி இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, கார் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, வீடு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, நம்ம ஒரு பணத்தோட இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இப்படி குள்ளனாம இருக்கோமே, அதனால இது ஒன்றுலையாவது நம்ம ரொம்ப பெருசா வந்துடணும்னு நினைச்சு தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவன் அதுக்கு செலவிட்டு அது இருந்தாலாவது மதிப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா அதுவும் கை கொடுக்கல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்பதான் அந்த மனுஷன் நினைக்கிறான், இல்லப்பா நான் இவங்க எல்லாம் மதிக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் வைக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன், ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் நான் தூக்கி கொடுத்துட்றேன். ஆண்டவரே, நீரே வந்ததற்கு பிற்பாடு எனக்கு இதுக்கு மேல மதிப்பு வேற எதுவுமே தேவையில்லை. எனக்குள்ளே இருக்கிற முழு தாழ்வு மனப்பான்மையும் அப்படியே தூக்கி போட்டுட்டேன். இனி குள்ளன் அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே இல்லை. நான் அநியாயமா வாங்கினேன் அப்படின்ற இந்த பட்டப்பேரு, இவங்க எல்லாம் சொல்ற அந்த எதிர்மறையான காரியம் என்னிடத்துல இல்லை. காரணம் என்னன்னா, என்னுடைய இருளிலே எனக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு ஆண்டவர் 2வதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த சகேயுனுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க ராத்திரி பகலா உழைக்கிறது, பாடுபடுகிறது ஒன்றுக்காக இருக்கலாம். எல்லாரும் இதுல மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியாவது கொஞ்சமாவது மதிக்கணும், இது இருந்தாலாவது மதிப்பாங்களா, இது இருந்தாலாவது மதிப்பாங்களா, அதுக்காக தான் பாஸ் நான் ஓடுறேன், அதுக்காக தான் பாஸ் நான் பிரயாசப்படுகிறேன். ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை. உங்களையும் என்னையும் மதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களையும் என்னையும் கனம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய இருளிலே நான் உனக்கு வெளிச்சமாய் வருவேன், உனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நான் எடுத்து போடுவேன். இனி நீ ஒளிந்து போக மாட்டாய், இனி யாருக்கும் தெரியாமல் நீ வர வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிந்து ஒளிந்து ஓடி ஓடி தன்மேல் தாழ்வு மனப்பான்மையாய் எவரையும் எதிர்கொள்ள எவரையும் ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லாத சிலரை இந்த மாதம் கர்த்தர் தைரியப்படுத்த போகிறார். நீங்கள் போய் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். ராஜாக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். ஒளிந்து 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 போய்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமேன் 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 என்று எல்லாரும் ஆமோதித்து, முழு பலத்தோடு ஆமோதித்து, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்திலே இருளை நான் கடந்து போனேன். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உங்களிடத்திலே இருக்கிற இதுவரையிலும் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் ஆக்கின அந்த பலவீனமே தெரியாத அளவிற்கு கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களை பலப்படுத்த போகிறார். எந்த விதத்தில் நீங்க நான் இப்படி இருக்கிறேனேன்னு நினைச்சு உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணுகிறீங்களோ, இனி அந்த ஃபீல் உங்களுக்குள்ள இருக்காத அளவிற்கு கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யோசேப்பை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணினேன். கர்த்தர் அவனுடைய வருத்தத்தை மறக்கும்படி பண்ணுவார். ஆனால் உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுகிறதற்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். நீ நிமிர்ந்து நடப்பாய்,
நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். நீங்கள் தலை குனிந்து நடந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்கள் எதிர் முனையிலே நிற்பீர்கள். நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் மனதிலே இருக்கிற. ஆமேன், ஆமேன். அந்த தாழ்வு மனப்பான்மைகளை கர்த்தர் எடுத்து போட்டு, நான் பெரிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை எனக்காக அனுமதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போவேன். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 3 விசை. அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். தலையின் மேல் கரங்களை வைத்து சொல்லுங்கள். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின ஹல்லேலூயா வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென். இன்றைக்கு 2 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று, நம்பர் 1, எதிர்கால பயத்தினுடைய இருளை நம்மை விட்டு எடுத்து வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தர். இரண்டாவதாக, தாழ்வு மனப்பான்மை என்கிற அந்த இருளை என்னை விட்டு எடுத்து என்னை தலை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் அருளுகிற வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். ஆமேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று அந்த பாடலை பாடி, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீர், சொன்னதை செய்யும் அழவும் நீர் என்னை கைவிடவே இல்லை. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்துக் கொண்டே அறிக்கை செய்து கொண்டே ஆமென் இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை சுற்றி இருக்கிற இருள், எங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற இருள், ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின் வெளிச்சத்தினால் நான் இருளை, இந்த மாதம் என் பிள்ளையினுடைய வீட்டில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும், வேலை ஸ்தலத்தில் ஒரு வெளிச்சம் கடந்து வரணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாஸ்திரிகளுக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, அவங்கள சரியா நடத்திருச்சு அப்பா. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இன்னைக்கு எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கணும். ஒரு வெளிச்சத்தை இந்த மாசத்துல அனுப்புங்க ஆண்டவரே. அந்த எல்லா இருள்களும் விலகட்டும் ஆண்டவரே. கடன் என்கிற இருள் விலகட்டும் ஆண்டவரே. சமாதான குறைவு என்கிற இருள் விலகட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் கையில இருக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள் 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். எனக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற அந்த லவ் ஃபீஸ்ட் அன்பின் விருந்திற்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஆகாரத்தை புசிக்கும் போது அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் அவங்க தலைமையில இருக்கட்டும் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற அந்த எல்சிடிக்காக உதவி செய்த உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், இது எல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா அமையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமா அமையட்டும் ஆண்டவரே. நீர் கூட இருப்பீராக, நீர் கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.